நானாவதி கொலை வழக்கு சுதந்திர இந்தியாவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு பெரிய வழக்கு. ஏன் இது பரபரப்பை ஏற்படுத்தியது அப்படின்னா, நானாவதி ஒரு பெரிய நேவல் ஆஃபீஸர், அவருடைய அழகிய மனைவி சில்வி, அந்த மனைவியுடைய காதலன் பிரேம் அஹூஜா, இவர்களை சுற்றித்தான் இந்த குற்ற வழக்கு, கொலை வழக்கு சுழன்றது. அதனால் இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அந்த நேரத்தில் ஏற்படுத்தியது. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 1949 நானாவதி இந்தியன் நேவியுடைய ஒரு முக்கியமான ஆஃபீஸர். அவர் சில்வி என்ற அந்த ஆங்கிலேய பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக போகுது. 3 குழந்தைகள் அவர்களுக்கு இருக்காங்க. நானாவதி மும்பையை மையமாக கொண்டு, அவருடைய வீடு எல்லாமே மும்பை, அவர் மும்பையை சார்ந்தவர். அதனால் சில்வியவும் மும்பையில் ஒரு வீடு எடுத்து குழந்தைகளோடு அவர்கள் அங்கே தங்கி இருக்கிறார்கள். நானாவதி என்னென்னா, இங்கே இருக்கும் பொழுது மும்பையில் இருப்பார். அவருக்கு வேலை வரும்போது நேவல் ஆஃபீஸர் அப்படின்னும் பொழுது கப்பலிலே தான் அவருக்கு பெரும்பான்மையான நேரம் இருக்கும். அதனால் பாதி நேரம் கப்பலில் இருப்பார், பாதி நேரம் மும்பையில் இருப்பார். இப்படித்தான் இவர்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. இந்த சமயத்தில் பிரேம் அஹூஜா அப்படின்றவர் நானாவதிக்கு தெரிய வருகிறார். நானாவதியுடைய அந்த பிரேம் அஹூஜாவுடைய தங்கை இருக்காங்க, மாமி அஹூஜா. அவங்களும் திரு நானாவதி அவர்களுக்கு நெருக்கமான நண்பர்களாக மாறுகிறார்கள். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நானாவதியும் பிரேம் அஹூஜாவும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஐடியாவில் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முயற்சி செய்கிறார்கள். அந்த நேரத்தில் நானாவதி பிரேம் அஹூஜாவையும் அவருடைய அந்த சிஸ்டர் தங்கையும் சில்விக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. பாதி நேரம் இவர் நானாவதி கப்பலில் இருப்பதால் சில்விக்கும் பிரேம் அஹூஜாக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. இதெல்லாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1957, 58 வாக்கில் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. கொலை எப்போ நடக்குதுன்னு பார்த்தோன்னா 1959 நடக்குது. நானாவதி அவர்கள் கப்பலிலிருந்து ஃபேமிலியோடு இருந்துட்டு போவார். அப்படி அவர் ஒரு சமயம் வரும்பொழுது 1959 வரும்பொழுது ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது, மனைவி கிட்ட ஒரு மாற்றம் இருக்குது. மனைவி இதற்கு முன்னால் எப்படி அவரோடு சகஜமாக ஒரு சந்தோஷத்தோடு இருந்தாரோ அப்படி இல்லை, ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னோடனே மனைவியை கேள்வி கேட்கிறார். ஏதோ மாற்றம் இருக்கிறது, என்ன மாற்றம், ஏன் நீ இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லி நானாவதி சில்வியை கேள்வி கேட்கிறார். சில்வி மனம் இதாகி என்ன சொல்கிறார், அவருடைய காதல், இது மாதிரி எனக்கும் பிரேம் அஹூஜாவிற்கும் தொடர்பு இருக்கிறது, நாங்கள் இருவரும் நெருக்கமாக இருந்து வருகிறோம் அப்படின்ற அந்த தகவலை முடியாமல் சொல்லிடுறாங்க, கன்ஃபஸ் பண்ணிடுறாங்க நானாவதி கிட்ட. நானாவதி மிகுந்த கோபம் அடைகிறார். அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல, ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்றது அவருடைய ஒரு மிக முக்கியமான நோக்காக இருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நானாவதி தரப்பு கேஸ் நடக்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, நான் என்னுடைய மனைவியை விட்டு பிரிந்து வந்து விடலாம் என்று முடிவு செஞ்சுட்டேன். பிரேம் அஹூஜாவை நான் விவாகரத்து கொடுத்து விட்டு என்னுடைய மனைவியை பிரேம் அஹூஜாவுக்கு கல்யாணம் பண்ணி செஞ்சு கொடுத்துட்டு போயிடலான்னு பிளான் பண்ணேன் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஆனா என்ன நடந்தது என்று பார்த்தோம் என்றால், நானாவதி அவர்கள் மனைவி இப்படி சொன்ன உடனே, இது மத்தியானம் காலையில் நடக்குது, அவங்க வீட்டில் என்ன பண்றாரு, 3:30 மணிக்கு அவருடைய கப்பலுக்கு போறார். அவருடைய கப்பல் மும்பை துறைமுகத்தில் இருக்கு. கப்பலுக்கு போய் கப்பல் அந்த அதிகாரி கிட்ட அவருடைய துப்பாக்கியையும் 6 தோட்டாக்களையும் எடுத்துட்டு அதற்கு பர்மிஷன் எழுதி கொடுத்துட்டு வராரு. எழுதி கொடுத்துட்டு அப்போவே உங்கள் மனைவி சொல்கிறாங்க, தயவு செஞ்சு அவருடைய வீட்டுக்கு போகாதீங்க, இந்த பிரச்சனையை நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நானாவதி கேட்கல. பிரேம் அஹூஜாவை கன்ஃபரண்ட் பண்ண அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அவருடைய அந்த துப்பாக்கியையும் அந்த தோட்டாக்களையும் ஒரு ப்ரௌன் கலர் என்வெலப் போட்டு அந்த ப்ரௌன் கலர் என்வெலப்போட பிரேம் அஹூஜாவோட வீட்டுக்கு போகிறார். கப்பலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கேட்குறாங்க, எதுக்கு மும்பையில் இருக்கும் பொழுது எதற்கு உனக்கு துப்பாக்கின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நான் நைட்டு அகமதாபாத்துக்கு காரில் போகிறேன், அதனால் என்னுடைய பாதுகாப்புக்கு இந்த துப்பாக்கி தேவைப்படுகிறது என்று ஒரு காரணத்தையும் சொல்லி எடுத்துகிட்டு போகிறாரு. அங்கே பிரேம் அஹூஜா வீட்டில் போய் என்ன நடக்குது, அங்கே என்ன சண்டை நடந்ததுன்னு தெரியல, அதற்கான சாட்சியங்கள் யாரும் இல்லை. ஆனால் நானாவதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் விவாகரத்து செஞ்சுக்கிறேன், என்னுடைய மனைவியை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். அதற்கு பிரேம் அஹூஜா, நான் யாரோடெல்லாம் படுக்கையை பகிர்ந்து கொள்கிறேனோ அவர்களெல்லாம் நான் மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த சொன்னார். இதனால் கோபம் அடைந்த ஒரு நானாவதியும் இவங்களுக்கும் ஒரு தள்ளுமுள்ளு நடக்குது. அதில் நானாவதி துப்பாக்கி எடுத்து அவரை சுட்டு விடுகிறார். பிரேம் அஹூஜா அந்த இடத்துலயே இறந்து போறார். உடனே பக்கத்தரையில இருந்த அஹூஜாவுடைய தங்கை பார்த்துட்டு உடனே போலீசாருக்கு தகவல் கொடுக்க நானாவதி கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு அந்த வழக்கு இது ஒரு பெரிய சென்சேஷனல் இஷ்யூ ஆகுது இந்தியா முழுக்க. ஏன்னா இது திரைப்படங்களில் வருவது மாதிரி ஒரு டெக்கரேட்டட் ஹீரோ, நேவல் ஹீரோ, அவருடைய அழகிய மனைவியுடைய காதலன் அப்படின்னு சொல்லி
முக்கோண காதல் கதை போகிறதுனால இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் இந்தியா முழுக்க இது வந்து பேசுபொருளாக மாறுகிறது. கீழமை நீதிமன்றம் அவருக்கு வந்து 302 வந்து தண்டனை கொடுக்குது, கொலை செஞ்சுட்டாருன்னு தண்டனை கொடுக்குறாங்க. அதற்கு அடுத்து அவர் வந்து ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போறாரு. ஹைகோர்ட் அப்பீல்லையும் அந்த தண்டனை வந்து உறுதி செய்யப்படுகிறது. அதற்கு மேலேயும் நானாவதி வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாரு. உச்சநீதிமன்றத்தில் போய் அவர் என்ன வாதங்களை வைக்கிறார் அப்படின்னா, என்னுடைய மனைவி வந்து ஒருத்தன் தொடர்பில் இருக்கான் அப்படின்னா நேச்சுரலி எனக்கு கோபம் வரதானே செய்யும். அந்த கோபத்தின் அடிப்படையில் தான் நான் சுட்டுட்டேன். அவனை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. ஏன் இந்த கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் இதா வருது அப்படின்னா, இட் இஸ் அ மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டான்ஸ். கொலை இருக்கும் பொழுது இந்த கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கொலையாக இல்லாமல், கொலைக்கான தண்டனை இல்லாமல் அதை விட குறைந்த அளவு, கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் என்ற அடிப்படையில் குறைந்தபட்ச தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இது வந்து கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷன், ஆத்திரத்தில் செய்து விட்டேன், என்னை அறியாமல் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி வாதங்களை எடுத்து வைக்கிறார். ஸோ அந்த கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷனுக்கு இதுதான் த பிகஸ்ட் எக்ஸாம்பிள். லாவை வந்து லே டவுன் பண்ணுறாங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தான். அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் பல்வேறு சமூகங்கள் இருக்கிறது, பல்வேறு பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. ஸோ இந்த பழக்க வழக்கங்களின் அடிப்படையில் ஒருத்தருக்கு வந்து எது கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷனாக மாறும் என்று நம்மளால் அறுதிட்டு சொல்ல முடியாது. இட் ஹாஸ் டு டிஃபர் பை கேஸ் பேசிஸ். ஒவ்வொரு வழக்குலையும் நீங்கள் வந்து நீதிமன்றங்கள் வந்து முடிவு செய்ய வேண்டும். கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷன் டிஃபென்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த வழக்கின் தன்மையை வைத்து தான் முடிவு செய்ய வேண்டும். ஒருத்தருக்கு மனைவியை திட்டுறதே கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷனாக கொடுக்கலாம். இன்னொருத்தருக்கு மனைவியை ஒரு அட்டாக் பண்ணால் கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷனாக இருக்கலாம். ஸோ டிஃபர் ஆகும், கல்ச்சர் படி டிஃபர் ஆகும். அதனால் இதை ஏற்றுக்க முடியாதுன்றாங்க. குறிப்பாக இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க, திரு நானாவதி அவர்கள் வந்து இவனை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் தான் போய் துப்பாக்கியை எடுத்துட்டு வராரு. ஸோ கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கு. அங்கே போய் பிரேம் அஹூஜாக்கும் அவருக்கும் சண்டை வந்திருக்கலாம். பிரேம் அஹூஜா அவரை வெறியேற்றும் வகையில் பேசியிருக்கலாம். ஆனால் அவர் கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் போயிருக்கும் பொழுது அவருக்கு வந்து மரணத்திற்கான தண்டனையை தான் கொடுக்க வேண்டும் அப்படின்ற அந்த கருத்தை வந்து உச்சநீதிமன்றம் தெளிவாக எடுத்து வைத்தது. அந்த அடிப்படையில் நானாவதி அவர்களுக்கு 302 வந்து தண்டனை கொடுக்குறாங்க. தண்டனை கொடுக்க கூடாது, அவருக்கு தண்டனை கொடுத்தது தவறு அப்படின்னு சொல்லி பலரும் அந்த சமயத்தில் இந்தியா முழுக்க நானாவதிக்கு ஆதரவாக குரல்கள் எழுந்தது. ஒரு மனைவி இப்படி சொல்லும் பொழுது மனைவியுடைய கள்ளக்காதலனை கொலை செய்வதில் என்ன தவறு அப்படின்னு பலரும் அப்பொழுது கேள்வி எழுப்பி கொண்டிருந்தார்கள். இது ஒரு சென்சேஷனல் கேஸாக இருந்துச்சு அந்த டைமில். அண்ட் ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டும் இதிலிருந்து வந்துச்சு. அதன் பின்னர் சிறிது காலம் சிறையில் இருந்த திரு நானாவதி அவர்கள் விடுதலையாகி அவர் மனைவியோடு கனடாவில் போய் செட்டில் ஆயிட்டாரு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து ஜூரி ட்ரையல் இருந்துச்சு மும்பையில். ஸோ இந்த வழக்கு பப்ளிக் ஒப்பீனியன் வந்து நீதிமன்றங்கள் தண்டனை கொடுத்தாலும் பப்ளிக் ஒப்பீனியன் வந்து திரு நானாவதிக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது என்பதாகத்தான் இருந்தது. எந்த ஒரு கணவனாக இருந்தாலும் இதைத்தான் செய்திருப்பான் அப்படின்ற அடிப்படையில் அந்த ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் சட்டம் வேற, பப்ளிக் ஒப்பீனியன் வேற. சட்டமும் நீதிமன்றங்களும் எப்பொழுதும் அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் பப்ளிக் ஒப்பீனியனை லிசன் பண்ணலாம். பட் சட்டமும் நீதிமன்றங்களும் பப்ளிக் ஒப்பீனியன் பேசிஸில், பப்ளிக் ஒப்பீனியன் என்னவா இருக்குன்ற அடிப்படையில் தீர்ப்புகள் சொல்வது சரியல்ல. ஏன்னா நம்ம நாட்டில் இருப்பது சட்டத்தின் பாலான ஆட்சி, அரசியல் சட்டத்தின் பாலான ஆட்சி என்பதை சொல்லிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.